முருகானந்தம் வந்தார்னா கண்டிப்பாக பிரச்சனையை கண்டிப்பாக கிளப்புவார் தெரிஞ்சு கூப்பிட்டாங்க. நானும் வந்து பார்த்தனுமே எனக்கு புரிஞ்சு போச்சு இது ஏகப்பட்ட சமாச்சாரம் நடந்திருக்கு அப்படின்னு. இத்தனை மரங்களை நான் உள்ளே போய் பார்த்து 14 ஏக்கராவும் பார்த்து தான் வந்தேங்க. எத்தனை மரங்களை வெட்டியிருக்காங்க வா. உள்ளே போய் எல்லாம் சுற்றி எடுத்து அதான் வீடியோவாக எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டாங்க. கலெக்டர் முதற்கொண்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டேன். கலெக்டர் ஜாயின்ட் கமிஷனர் முதற்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சி விட்டு போலீஸ் அதெல்லாம் தான் இன்றைக்கி வந்தாங்க. இன்றைக்கி வந்தாங்க. நம்ம முதலே சொல்லிட்டு தான் வந்தோம். ஏன்னா பாருங்கள் அக்கா வாங்கக்கா, நான் இன்றைக்கி மாலை மலரில் நேற்று செய்தி பார்த்தேனுங்க்கா. குப்பையெல்லாம் எடுத்துருக்கோம், 1 டன் குப்பை எடுத்துருக்கோன்னு அந்த அம்மா மாலை உள்ள செய்தி போட்டிருந்தாங்க. சரி அப்படித்தான் குப்பையெல்லாம் எடுத்துட்டாங்களாக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்தா ஒரே குப்பையாக கிடக்குது. இன்னும் 1 டன் இருக்க மாட்டேருக்குது. இங்கே அந்த வழி இல்லைங்க, அந்த இன்னொரு அந்த பக்கம் போகுது இல்லைங்க, இந்த கொங்கு ஸ்கூலை தாண்டி போகுது பாருங்கள், அதில் 1 டன் குப்பை கிடக்குது. லாட்ரி டிக்கெட் ஒரு 100 லாட்ரி டிக்கெட் கிடக்குது. அப்போ இங்கே நிறைய இல்லை லாட்ரி டிக்கெட் இங்கே நிறைய விற்கிதுங்களா இங்கெல்லாம்? இது என்ன அவங்க பாருங்க பாருங்க லாட்ரி டிக்கெட். ஏனுங்க நமக்கு எவிடன்ஸ் வேணுமில்லங்கம்மா. அப்போ இது என்ன இங்கே என்ன இந்தம்மா என்ன வேலை செய்யுது? ஒரு லாட்ரி டிக்கெட்லாம் விற்றுட்ருக்காங்க. என்ன சமாச்சாரம் ஒன்றுமே எங்களுக்கு தெரியலைங்க. மரம் வெட்டினது செடி வைக்கிறாங்க. மரம் வெட்டினது ரொம்ப அநியாயம்க்கா. ரொம்ப எத்தனை ஏனுங்கப்பா ஆத்தாவோட வயசு இல்லைங்க. அந்த மரம் வந்துங்க இந்த நேரத்துக்கு 2 ட்ரிப்பு அரைக்கினாங்க. அரைக்கி போட்டு அங்கே மரம் இருந்ததெல்லாம் மிஷின் விட்டு பிடிங்கி போட்டாங்க. மிஷின்காரரே சொல்கிறாங்க. அவரு வாட்டுக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ஒரு தகவலே தெரியும். சொல்லிட்டு எல்லாம் வந்திருக்குள்ள அப்புறம் பார்த்துட்டு கலந்து வேசிக்கலான்ட்டு போயிட்டாங்க. 10-20 நாளாக வெட்டினாங்களாமாக்கா? மரம் வெட்டிக்கிறாங்க. காசு தான் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் போனோம். ஆமாங்க ஆமாம். வந்து அவி வாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டாங்க. எப்போங்க உங்களை கூப்பிட்டு கேட்கவும் இல்லையா? அவி வாட்டுக்கு அவி வந்து போயிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க எங்கள் தோட்டத்தில் எல்லாருமே போனோம்ங்களா. சதீஷுக்கு ஃபோன் பண்ணலையாட்டிருக்கு. இங்கே இருக்கிற அந்த துறைய வீத சதீஷ் அவிய பெரிய சித்தப்பா அங்கே இருக்கிறாரு. ஆமாங்க. அவர் தான் சதீஷுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னாரு. என்ன ஒரு அநியாயமாக இருக்குது. ஒரு பிரச்சனை நம்ம சம்மந்தப்பட்டிருக்கு, நம்மளை கூப்பிட்டு கேட்காம அதை நான் அவர் பாட்டுக்கு வந்துட்டு போகிறது. ஓ அப்படிங்க அப்பா தெரிஞ்சு எல்லாரும் வந்துட்டாங்க. அங்கிருந்து ஜீப் போகுது. அப்புறம் அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்களா? எல்லாம் கலந்து வர்றதுக்குள்ளேயும் பார்த்தாச்சு கலந்து வேசிக்கலான்னு போயிட்டாங்கண்ணா. நிற்க கூட இல்லைங்களாம்மா. எங்களுக்கு வந்திருக்கிறாங்க. வந்தது ஜல்லுன்னு போயிட்டாங்க. எல்லாரும் தெரிஞ்சு ஓடுறதுக்கு இல்லையா ஓடிட்டாங்க. இல்லை அதிகாரிகளை காப்பாற்றுறாங்க. ஆமாங்க. ஏன்னா இவர் தப்புன்ட்டாரு, அவரை காப்பாற்றணும். என்ன ஒரு சிந்தனை பாருங்க. இவ்வளவு மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு, அதுக்கான நியாயம் இல்லை. ஒரு ஊர் மக்கள் இத்தனை ஒரு கிட்டத்தட்ட 200 வீடுகள் போகிறதுக்கான பாதையை மறிச்சிருக்காங்க, அது கேட்கறதுக்கு நியாயம் இல்லை. அந்த குன்னங்கல்பாட்டு மாதாரி விளைவுகளும் ஒரு குரூப்பில் 60 வீடுங்க. 60 வீடு. ஒரு குரூப்பில் 30 வீடுங்க. 90 வீடு ஆச்சு அதுவே. அப்புறம் மறுபடியும் ஒரு குரூப்பில் 25ங்க. 25 மாதாரிகளுங்களே 10 150 நான் வந்துங்க நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர், சமூக போராளி. இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு நான் கையோடு உடனே கிளம்பி வந்துடுவேன். எனக்கு தெரியும் இந்த அதிகாரிகள் தப்பு பண்ணியிருக்காங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் நம்ம அவ்வளோ சீக்கிரம் யாரையும் விடவே மாட்டோம். இதாக வர்றேங்க. நல்லதே விரும்ப முருகானந்தன். பார்த்துக்குங்க. இதுதாங்க இந்த அதிகாரிகள் பாருங்கள். எங்கிருந்தோ வந்தவங்க இந்த ஊர் மக்கள் ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தக்கூடிய பாதையை மறிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய 15 ஏக்கரா இருக்கிற மரத்தை வெட்டி ஒன்றுமே தெரியாத மாதிரி கொண்டு போகிறாங்க. எத்தனை லோடு மண் போகிறது, எத்தனை லோடு மரம் போகிறது, மண் எங்கே போச்சு, வெட்டப்பட்ட மண்கள் எங்கே மண் போச்சு, அதை விசாரிக்க வந்த கலெக்டர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்து ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தும் ஒரு தாசில்தார் இங்கே வந்து அதை விசாரிக்காமல் அவர் பாட்டுக்கு போகிறாருன்னா பயங்கர தைரியம்தான். என்ன பண்ணாலும் எங்களை என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு அகம்பாவம் ஆணவம். நல்லது. நிச்சயம் பாருங்கள். கைத்தமலை முருகா, என்ன முருகா அது? இதெல்லாம் உன்னுடைய கைத்தமலை நீ பாதுகாக்கிற லட்சணமா? பிளாஸ்டிக் குப்பையை எடுத்தாச்சுங்கிறாங்க, பிளாஸ்டிக் குப்பையாக கிடக்குது. காடு உருவாக்குறாங்கிறாங்க, இருக்கிற காட்டை அழிக்கிறாங்க. மக்கள் பயன்படுத்திய பாதையை நிறுத்துகிறாங்க. பாருங்கள், சாட்சி பாருங்கள். நடு ரோட்டில் மனசாட்சி இல்லாதவர்களாம் அதிகாரிகளாக வந்தால் அவ்வளோதான். பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள். அதுதான் இங்கே இன்றைக்கி நடந்திருக்கு. இதை யாரும் நாங்கள் விடுற மாதிரி இல்லை.
இங்கே இருக்க மக்கள் யாரும் எல்லா சட்டப்பூர்வமாக போராட்டத்துக்கு நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த ஆத்தா தான் இங்கேயே ரொம்ப வயசான ஆத்தா. இந்த ஆத்தா சொல்கிற விஷயமே போதுமானது. நான் உள்ளெல்லாம் போய் பாட்டு வந்தாச்சு. எல்லாம் வெட்டப்பட்ட மரங்கள். ஒரு மரத்தை வெட்டினாவே 1 ஆண்டு 2 ஆண்டு தண்டனை. இத்தனை மரங்களை வெட்டியிருக்காங்க. எத்தனை ஆண்டு தண்டனை கொடுக்குறது? ஆண்டவா. லாட்ரி சீட்டு நல்ல புழங்குது. லாட்ரி சீட்டு இந்த ஏரியாவில் பாருங்கள். கைத்தமல் அடிவாரத்தை நான் பொறுக்கேன். லாட்ரி சீட்டு என்ன நடக்குது இங்கே? சட்டவிரோத செயல்கள் எல்லாமே கைத்தமணி அடிவாரத்தில் தான் நடக்குது. முருகன் எப்படித்தான் அதை பார்த்துட்டு இருக்காரு எனக்கு தெரியல. மயில் வேற ஓடுது. முருகா நல்லதே நடக்கட்டும்.